பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஈசாக்கின் விவாகம் அப்படி என்று நம்ம ஒரு தலைப்பில் வைத்து விவாகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது 24 ஆதியாகம் 24:67. அப்படி ஈசாக் ரெபேக்காள் தன் தாயின் ரெபேக்காளை தன் தாயின் சாரானுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அது பொதுவாகவே விவாகத்திற்கு அநேக பெயர்கள் வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 2-3 வாரம் ஆகிலும் இந்த காரியத்தை நம்ம தியானிக்கணும்னா ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே நம்ம இன்றைக்கு இது முடிகிற காரியம் அல்ல. விவாகம் அப்படின்னாலே அது விவேகத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியம். 2 வீட்டாரும் அல்லது அந்த திருமணத்தை சம்மந்தப்பட்ட மணப்பெண்ணானாலும் மணமகளானாலும் ரொம்ப அது விவேகமாக இருந்து அந்த விவாக காரியத்தில் தலையிடும்போது அந்த விவாகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவன். சில நீங்கள் அழைப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த விவாகம் அப்படின்னு அழைப்பு தருவாங்க. ஆனால் நிறைய திருமணங்கள் உள்ளே போனால் அந்த பேருக்கு ஏற்றபடி ஒரு பரிசுத்தமான விவாகமாக இருக்கும். சில இடங்களிலே அந்த பரிசுத்துக்கு எதிர்மறையான காரியங்கள் தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆக விவாகம் என்பது இரு வீட்டாருடைய மனது பரிசுத்தத்தோடு செய்யக்கூடிய, பரிசுத்தரின் தெய்வனால் செய்யக்கூடிய விவாகமாக இருக்க வேண்டும். இன்னும் சில அழைப்பு பார்த்திங்கன்னா மெய் விவாகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மெய் என்ன உண்மையான அர்த்தம். மெய் என்றால் பரலோக ராஜ்யத்தை கூட குறிக்கிறது. மெய் விவாகம் என்று சொல்லுவாங்க. சில இடத்துல அது உண்மையாகவே அது மெய்யாய் நடக்கக்கூடிய காரியம். சில நேரங்களில் அது பொய்யாய் என்ன செய்கிறது? மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அது விவாகம் என்பது விவேகத்தோடு இரு வீட்டாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் தான் விவாகம். சில நேரம் தடைப்படுகிறது. அது போக போக அதனுடைய காரியத்தை நம்ம பார்ப்போம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் கல்யாணம் என்று எழுதப்படுகிறது. கல்யாணம் அப்படின்னு இருக்குது. இந்த கல்யாண காரியத்தில் ரொம்ப கவனமாக செய்யணும். ஆபிரகாம் பாருங்கள், விவேகத்தோடு நடந்து கொண்டான். எலியேசரும் விவேகத்தோடு நடந்து கொண்டான். அதனால் ஈசாக்கினுடைய விவாகம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 2வது அது எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்க வேண்டும். திருமண காரியங்கள் இரு வீட்டாரும் பேசுகிற காரியமானாலும் பார்க்குற காரியமானாலும் கவனமாக இருக்கணும். ரொம்ப கருத்தாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம், கருத்து இல்லாமல் இருந்துட்டோம், இப்படி ஆகிப்போச்சு என்று சொல்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கவனமாக கருத்தாக கர்த்தருடைய கிருபையால் நடத்தப்படுகிற கல்யாணமாக இருக்கு. ஒரு அலேலுயா. நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்க முடியல, சில இடத்துல நம்ம பார்க்கணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேரேஜ் அப்படின்னா மேரேஜ் ஆங்கிலத்தில் இருக்க அது மேன்மையானது ஒன்று. திருமணம் என்பது, விவாகம் என்பது, மேரேஜ் என்பது மேன்மையானது ஒன்று. அந்த திருமணத்தை அந்த மேரேஜ் மூலமாக கர்த்தருடைய நாமம் மேன்மை அடையத்தக்க செய்யக்கூடிய மேரேஜ் என்கிற பதத்துக்கு அர்த்தமுள்ள காரியங்களை செய்யும். அதில் 2 குடும்பமும் மேன்மை அடையணும். அதில் சம்பந்தப்பட்டவர்களும் மேன்மை அடையத்தக்க மேரேஜாக இருக்கும். சில வெட்டிங்குன்னு போடுவாங்க. வெட்டிங் என்றாலே இது வெட்டிங் நாள் அப்படின்னா சந்தோஷமாக செய்யக்கூடிய, மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நாள். சில நேரங்களில் அந்த மகிழ்ச்சியாக இருக்காது, 2 பேருக்குமே மகிழ்ச்சி இருக்காது. சில இடங்களில் அந்த நாள் மாத்திரம் மகிழ்ச்சி இருக்கும். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். முதலேலுயா. அதான் அந்த வெட்டிங் என்று பேர். திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திரு என்றாலே ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை தான். திருமதி, திருசெல்வன் அப்படின்னா திருமறை செல்வன். ஆக இந்த திருமணம் என்பது இரண்டு வீட்டாரும் ஒருமனப்பட்டு செய்யக்கூடியதான் திருமணம். உடலே துணிகளே அல்லையா, இரண்டு வீட்டாருடைய ஒரு மனம் சேர்ந்து ரெண்டு பேர் பார்க்க சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு மனமாக செய்யக்கூடியது தான் திருமணம். திருமணம் என்பது கனத்துக்குரிய ஒரு காரியம். அது இயேசுவை கனப்படுத்தக்கூடிய காரியம்தான் திருமணம். மரியாதையாக அந்த மனம் என்று சொல்லப்படுது. ஆனால் நிறைய இடத்துல அது நடப்பதில்லை, நிறைய இடத்துல அது நடக்குது. நீங்கள் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதெனில் திருமணம் நடந்து போக போக நம்ம பார்ப்போம். விவாகம் என்கிற முதலாவது வார்த்தை எங்கே வருதுன்னா, ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தில் தான் முதல்ல விவாகம் என்கிற வார்த்தைகள் வருகிறது. விவாகம் என்கிற அந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தி ஆதாள் என்று பேர், மற்றொருத்துக்கு அங்கே சில்லாள் என்று பேர். ஆக முதல்ல பார்த்திங்கன்னா இந்த விவாகம் என்பது இந்த இடத்துல தான் வருது. அது 2 திருமணத்தை குறித்தது முதலாவது இங்கே தான் பைபிளில் வருது. இந்த லாமேக்கு யாருன்னா, காயினுடைய சந்ததியில் வந்தவன் தான் இதெல்லாம். ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையானவன் தான் இந்த லாமேக்கு. இந்த லாமேக்குக்கு நிறைய அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. காட்டுவாசி அப்படின்ட்டு அவனுக்கு பேர் போட்டிருக்கு. காட்டுவாசி, முரட்டுவாசி. ஏன்னா காயினுடைய சந்ததியில் வந்தவன் தானே 2 திருமண விவாகம் பண்ணனால அதில் பொருள் கொடுத்துருக்குறாங்க. காட்டுவாசி, முரட்டுவாசி, வலிமையான இளைஞன், தீவிரமான இளைஞன் அப்படின்லாம் போட்டிருக்கு. தலை ஆக்குகிறவன், கவிழ்த்து போடுகிறவன் என்கிற அர்த்தம் ஆரம்பத்திலேயே அந்த 2 திருமணத்தில் வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் நீங்கள் ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 1ஆம் வசனம், ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தான் அப்படின்றது. சாராலையும் விவாகம் பண்ணினான், அடிமை பெண்ணாகிய ஆகாரும் விவாகம் பண்ணினவன் தான். ஆனால் விவாகம் என்கிற வார்த்தை வரும்போது கேத்தூராலை ஆபிரகாம் விவாகம் பண்ணினான் என்று எழுதப்படுகிறது. நான் வைத்திருக்கிற இந்த வேதாங்கமத்தில் திருமணம் என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது, கல்யாணம் என்பதை பார்க்கலாம். ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளில் திருமணம் என்பதையும் வாசிக்க முடிகிறது. ஆக ஆபிரகாமுடைய வாய்க்கில் கேத்துரால் என்கிறவளை அவன் விவாகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இப்போ ஈசாக்கு எந்த வயசில் அவன் விவாகம் பண்ணினான் என்று பார்க்கும்போது அதே 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஈசாக் ரெபெக்காலை விவாகம் பண்ணும்போது 40 வயதாக இருந்தான். ஒரே ஒரு மகன்தான், வாக்குத்தத்த பையன். 40 வயதில் தான் அவனுக்கு திருமணமே நடந்திருக்கு. எந்த குறைபாடு இல்லை. இன்றைக்கெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வயதாக ஆக சங்கடப்படுவாங்க. ஒருவேளை இதை தியானிக்கும் போது உங்களுக்கு 40 வயதானதான் நடுக்கணும் என்கிறது அர்த்தம் அல்ல. குறிப்பிட்ட வயதிலே திருமணம் செய்து கொள்ளுவது, விவாகம் நடப்பது நல்லது. சிலர் அது நடப்பதில் 35 வயது 40 வயது வரை எட்டிகிட்டே போகுது. அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும், ஈசாக்குக்கு 40 வயதில் தான் திருமணம் நடந்ததுன்னா எங்கள் பிள்ளைக்கு நடக்கும் என்கிற விசுவாசத்தில் நம்ம இருக்கும்போது
அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். உரலே துணலே அல்லேலூயா. 40 வயதில் தான் அவனுக்கு விவாகம் நடந்திருக்கிறது என்பதை நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 41-46 யோசேப்புக்கு 30வது வயதில் தான் திருமணம் நடந்துச்சு. 30வது வயதில் தான் அவன் பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டவனாக இருந்தான். அப்படி எகிப்தின் பெண்ணை அவன் திருமண விவாகம் செய்து கொண்டான். அப்போ அவனுக்கு ஒரு 30 வயதில் தான் நடந்திருக்கு. இது வேதத்தில் நமக்கு இருக்குது. அதனால் 30 வயதில் தான் திருமணம் நடக்கணும், நம்ம காத்திருக்கக்கூடாது. பெண்களுக்கெல்லாம் 18-19 தாண்டனோன்னையே அந்த திருமணத்தை நடத்திட வேண்டும். ஆண்களானால் 22 வயசு முதல்ல பார்த்தானா அந்த திருமணங்கள் சிலருக்கு அது நடப்பதில்லை, வயசாயிட்டே இருக்குது. அவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு நாள் வரும்போது அங்கே ஈசாக்குக்கு நடந்ததை போல யோசேப்புக்கு நடந்ததை போல உங்களுடைய பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆண் பிள்ளை இருந்தாலும் சரி, அந்த ஏற்ற வேலையில் அந்த விவாகம் கர்த்தர் உங்களுக்கு நடத்தி தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 14 வயதுலேயே எனக்கு திருமணம் ஆச்சும்பா. நீங்கள் முற்காலத்தில் கேட்டு பாருங்கள், 13 வயது 14 வயது அப்படியெல்லாம் சின்ன வயசில் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. சிலர் வயது அதிகமாகியும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் 40 வயது 30 வயதிலும் விவாகம் பண்ணியிருக்கிறவர்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் அந்த சட்டத்தின்படி 18 வயது தாண்டினா தான் அந்த திருமணமே நடக்கணுங்கிற அப்படியே கள்ளத்தனமாக சில விஷயங்கள் குழந்தை திருமணம் அந்த திருமணங்கள் தான் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிலர் இந்த திருமணமானாலும் இந்த விவாகமானாலும் அல்லது இந்த கல்யாணமானாலும் கனவீனப்படுத்துகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. திருமணத்தை கனவீனப்படுத்துகிறாங்க. அது ஒரு கனவீனம், அது ஒரு பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் விவாகம் என்பது ஆசீர்வாதத்துக்குரியது. பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறித்து தான் நிறைய எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு திருமணம் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்காக தான் நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனால் உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் சிலர் அதை கனப்படுத்துகிறாங்க, சிலர் அதை கனவீனப்படுத்துகிறாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நம்ம பார்க்க போகிறோம். கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும்போது அதில் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லதுங்கிறான். அதாவது ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்நாள் முழுவதும் ஸ்திரீயின் பக்கத்தில் போகாமல் இருப்பது நல்லது. அதாவது திருமணம் விவாகம் ஆகாது இருப்பது நல்லது என்று பவுல் ஆரம்ப காலங்களிலே சொல்லுகிறார். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் சொந்த மனைவியும் அவனவன் சொந்த புருஷனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது திருமணமாகி செய்யக்கூடிய அதே காரியம் திருமணமாகாமல் செய்வது தான் வேசித்தனம், விபச்சாரங்கிறார். அதே காரியம் திருமணத்திற்கு பின்பாக வரும்போது அது வேசித்தனமாகாது, விபச்சாரமாகாது. பவுல் அப்படி சொல்லிட்டு ஆகிலும் அந்த பாவம் வராதபடிக்கு வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் சொந்த மனைவியும் சொந்த புருஷனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு அவர் கிளீன் அங்கே எழுதுறாரு. 3வது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கும் செய்ய கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு.
ஆரம்பத்தில் என்ன சொன்ன, ஸ்திரீயை தொடாமல் இதை ஒன்றை தான் பிடிப்பாங்க, நல்லது அப்படிம்பாங்க. ஆனாலும் வேசித்தனங்கள் வராதபடி ஒரு மனைவி உடையவனாய் கணவன் உடையவனாய் இருப்பது நல்லது அப்படிங்கிறான். நீங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா, எபிரியர் நிருபத்துக்கு முந்தின நிருபம் வரைக்கும் இந்த திருமணத்தை குறித்து ஒரு பட்டிமன்றம் போல தான் நடத்துவான். நீங்கள் பட்டிமன்றத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நடத்துவது ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது டிக்ளேர் பண்ணும்போது 2 வேணும்னு முடிப்பாங்க. சிலர் ஒன் சைடாக ஒரு சைடாக ஆண்கள் தான் பெண்கள் தான் அப்படி முடிச்சு விடுவாங்க. இந்த பவுல் அப்படி தான். அந்த பட்டிமன்றத்தில் நடுவர் இருப்பார், 2 சைடு பேசுகிறவங்க இருப்பாங்க, நடுவர் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் தான் நடுவர், 2 பக்கம் அவர் தான் பேசுகிறார். ஒரு பக்கம் நல்லது, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது, ஒரு பக்கம் வேசித்தனம் வராமல் இருப்பதற்கு ஒரு மனைவி உடைய. அப்போ விவாகம் நல்லதுன்னு நம்ம கொண்டு வரான், கல்யாணம் வேணும். அவன் தான் மாறி 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 பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் அதை 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் எல்லாம் 8, 9 எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க விரும்புகிறேங்கிறான். திருமணமாகாதவன் ஏதோ ஒரு சிலர் அப்படின்னு சொல்லலை, ஒரு சிலர் ஊழியரும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை, அல்லது சபையார் ஒரு சிலர் அப்படி என்ன போல இருக்குன்னு சொல்லலை, எல்லாரும் என்னை போல விவாகம் திருமணம் ஆகாமல் ஸ்திரீயை தொடாமல் இருக்குன்னு சொன்னான். ஒரு பக்கம் அப்படி சொல்கிற, ஒரு பக்கம் எப்படி சொல்லிகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்கிறார், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்பும் ஆகிலும். அங்கே சொல்கிறார் பாருங்க, அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாய் மற்றவனுக்கு வேறு விதமாய் இருக்கிறது. ஒரே சொல்களே லூயா. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தர் அது சொல்கிறேன், 2 சைடு அப்படி பேசிட்டே வர பட்டிமன்றத்தை போல். அதெல்லாம் வர ஒரு சிலருக்கு இப்படி இருக்கும், மனைவி கட்டணும், ஒரு சிலருக்கு திருமணமாகாத ஸ்ரீயை தொடாத அனுபவங்களும் அது வரம் பெற்றவர்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர் சொல்லும் போதே வரம் பெற்றவர்கள் தான், அதனால் வேறு யாரும் நீங்கள் சொல்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதை ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இந்த 2 சைடு பேசிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்னா, விவாகம் இல்லாதவளையும் குறித்து என்னவென்றால், இருந்துவிட்டால் அவளுக்கு நிலமாக இருக்குங்கிறான். எல்லாமே திருமணம் பண்ணாமல் இருந்தால். பவுல் சொல்கிறான், இயேசு சொல்லலை, இயேசுடைய உபதேசம் கிடையாது, பவுல் சொல்கிறார். இல்லை எல்லாரும் என்னை போல இருந்தால் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பேன், நிலமாக இருக்கும். ஆகிலும் அவர்கள் விருத்தமாய் இருக்க கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவன், வேகிறதை பார்க்க விவாகம் பண்ணுறது நல்லதுன்ட்டான். மாறி மாறி வரான், ஒன்றா அப்படி இரு, ஒன்றா இப்படி நல்லது, நீ வேகிறதை பார்க்கலும் விவாகம் செய்வது நல்லது அப்படிங்கிறத அந்த பட்டிமன்றத்தை போல் 2 சைடாக பேசிட்டே நம்ம வருவதை கவனிக்க முடியும். விவாகத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அதான் 2-3 வாரங்களும் அதை பேசினா தான் நமக்கு கேட்குறவங்களுக்கு பிரச்சனமாக இருக்கும், நமக்கும் அந்த சரியான சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாதுங்கிறார். அது கர்த்தர் சொல்றாரு. அதை எப்படி என்ன சொல்லலாம், தேவனை இணைத்தது மனுஷனால் பிரிக்கக்கூடாது இப்படி சொல்லிட்டு பிரிந்து போனால் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது 7ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேங்கிறான். எது? திருமணம் ஆகாது இருப்பது, ஸ்ரீயை தொடாவது கட்டளை கிடையாது, இது என்னுடைய யோசனை.
யோசனை என்பது வேற, கட்டளை என்பது வேற. பவுல் என்ன நினச்சிருப்பான்னா, நம்ம சபையை துன்புறுத்திட்டோம், சபையை பாழாக்கிட்டோம், சேவானை கொலை செய்ய காரணமாயிட்டோம், சத்தியத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம், இனி நம்ம இயேசுவுக்காக வாழணும், அது திருமணமாகாமல் வாழணும் என்கிற அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து, யார் அவனை கட்டாயப்படுத்தலை, யாரும் உபதேசம் பண்ணலை, அப்படி அவன் வாழ்ந்தால் எதிரடி யோசனை தான், இது கட்டளை கிடையாது. ஒரு லேச்சன்களே இல்லையா, இது என்னுடைய யோசனைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆகவே நாம் இதை கவனிக்கும். சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தாய் சபையில் அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். வாலிபன், ராசி குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஆனால் அவர் திருமணம் ஆகலை. தேவனை அறிந்த உடனே திருமண வாழ்க்கையை வெறுத்து, அந்த பகுதியில் ஆடா பகுதிம்பாங்க, மருத்துவமனை பேர் சேகர்ன்ற அவர் பேர், வாலிப வயதில் கர்த்தருக்கு அர்ப்பணித்து கடைசி வரையும் திருமணமாகாமல், தாய் தகப்பனெல்லாம் எதிராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி, இன்னும் அண்ணன் தம்பிக்கு அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு அந்த சபைகளுக்கு ரொம்ப தூண்களாக இருந்தவங்க தான் அவங்க. கடைசி வரை அது யாரும் உபதேசிக்கலை. அவருக்குள்ள ஒரு தீர்மானம், இந்த பவுலை போல் நான் அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், அது கட்டளை கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி வாழ்ந்து அவர் முடித்தார். உடலே துண்களே இல்லையா. நம்ம சபையில் கூட ஸ்தாபனத்தில் கர்த்தர் நித்திடைந்த ஜோமணி அவர்கள் கூட திருமணம் ஆகாமல் அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை கடைசி வரை நடத்தினார் தவிர, அது யாருமே கட்டாயப்படுத்தலை. அவரும் அது இந்த பவுலை போல தெரிந்து கொண்டு அந்த ஊழியங்களை செய்தார். ஆனால் இதற்கு கட்டளை கொடுக்கக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணுங்கிறத உபதேசத்தை செய்யக்கூடாது, கட்டாயம் பண்ணக்கூடாது. அவங்க இஷ்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, பண்ணிக்கொண்டவர் சொல்ற, நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதா. இது கட்டளைங்கிறார். அவன் சொல்றது யோசனை, இது கட்டளையிடுறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போனால் அவள் விவாகம் பண்ணாதிருக்க கடவுள், அப்படியே போனாக்குள்ள விவாகம் பண்ணாம இருக்க கடவுள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக்கு கடவுள், புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடல் ஆகாதுங்கிறது. அது தேவனுடைய கட்டளை. திருமணம் என்பது தேவனுடைய கட்டளை, பிரிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இது என்னுடைய ஆலோசனை. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது, எல்லாரும் என்னை போல இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை அப்படிங்கிற. ஈசாக்கருடைய விவாகத்தை குறித்து நம்ம இன்னைக்கு இருந்தால் நம்ம தியானிப்பெல்லாம், அடுத்த வாரம் அவளுக்கு எப்படி நடந்தது என்று நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் அதே 32வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கிறான் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். என்ன சொல்ற? விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு என்ன செய்யணும், அவருக்கு பிரியமானது என்ன செய்யணும் என்று அதற்காக கவலைப்படுகிறார். அப்படி கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்துட்டு 7:31 என்ன சொல்றாருன்னா, உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அதாவது விவாக பண்ணினவன் 33 தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். அப்படி மாறி கொண்டு வர்றார். அப்படியே பண்ணுறார். அப்போ மனைவியை நேசிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எபேசில் 5 அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறான், திருமணவன் கணவன் கிறிஸ்து சபையை
நேசித்து போஷித்து காப்பாற்றுவதைப் போல திருமணமான புருஷன் மனைவியை நேசித்து அன்பு பாராட்டி போஷித்து காப்பாற்ற கடவன். ஒரு அலைத்துகளேலுயா அப்படின்னு அவர் தான் எழுதுறார். எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எழுதி கொண்டு வந்து இப்போ அதை டிக்ளேர் பண்ணுவார். எங்கே டிக்ளேர் பண்ணுறாருன்னா எபிரியருக்கு நிருபத்தில் 13ஆம் அதிகாரம், எபிரியர் நிருபம் அந்த பட்டிமன்றத்தில் முடிவை கொண்டு வர்றாரு. எல்லாரும் என்னை போல இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த 13ஆம் அதிகாரம் எபிரியர் நிருபத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் அப்படி சொல்லிட்டான். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதார். ஒரு அலைச்சுன்களேலுயா இன்னாருக்கு தான் கனவீனா அப்படி இப்போ அப்படின்னு சொல்லலை. எல்லாரும் என்ன போனா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஃபினிஷ்ட் அவர் அப்போஸ்தலன், அது அப்போஸ்தலனுடைய உபதேசத்தில் ஒன்று விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை அதை டிக்ளேர் பண்ணிட்டான். ஒரு அலைச்சுன்களேலுயா ஏன்னா இடையில கொரிந்து சபையில் நிறைய விபச்சாரங்கள் வேசித்தனம் நடந்ததுனால பார்த்தா இதெல்லாம் சரி கிடையாது என்பதை இந்த முடிவில் கொண்டு வந்துட்டா நம்ம யோசனையெல்லாம் சரி கிடையாது. தேவ கட்டளை விவாகம் யாவருக்குள்ளும் அது கனமுள்ளதாக இருக்கிறது. ஒரு அலைச்சுன்களேலுயா இப்போ விவாகம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். அதை கனவீனப்படுத்தக்கூடாது. அதை மேன்மையாக நாம் எண்ண வேண்டும். அது கர்த்தருடைய காரியம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதை தான் ஆண்டு சொல்கிறார். பவுல் அதான் சொல்கிறார், விவாகம் யாவருக்குள்ளும் அது கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, நான் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன், ஏற்ற துணையை உண்டு பண்ணுங்கிறேங்கிற. இப்போ தேவனுடைய விருப்பம் என்ன, மனிதன் திருமணமாகாமல் தனித்திருப்பது நல்லது அல்லேன்ட்டார். அதனால் நான் அவனுக்கு ஏற்ற துணை என்பது திருமணத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, நல்லது அல்லங்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா எல்லா நாள் நல்லதும் பாரு, நல்லது 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 நல்லதுங்க. அப்படியே சிருஷ்டிப்பை எல்லாமே நல்லதுன்ட்டு வந்துட்டு இங்கே மாத்திரம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஒரு அலைச்சுன்களேலுயா இது நம்மை உண்டாக்கின தேவனுடைய உபதேசம் கட்டளை. பவுல் என்னுடைய யோசனைங்க தான் சொல்கிறத தவிர கட்டளைன்னு சொல்லலை. முடிவில் அவன் சத்தியத்துக்குள்ள வந்தாச்சு. விவாகம் யாவருக்குள்ளும்ட்டான், எல்லாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணி அதை முடித்து வைத்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் ஒரு அப்போஸ்தலன் என்பது நமக்கு தெரியும். இப்போ அதற்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணைங்கிறார். முதலே துணைகளேலுயா அது ஏற்ற துணையால் தான் சில தவறு பண்ணிடுவாங்க. அந்த ஏற்ற துணை என்பது எப்படி இருக்குன்னா, கடைசி மரணம் புரிகிற வரையும் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அதுதான் ஏற்ற துணை. 3ஆம் நாளோ 3ஆம் மாதமோ 3ஆம் வருஷமோ டைவர்ஸ் ஆகி வந்தானா அது ஏற்ற துணை கிடையாது. ஒரு அலைச்சுன்களேலுயா அது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற, அது போக போக நம்ம பார்ப்போம் அல்ல. ஆக அது நல்லது அல்லங்கிறார். அப்போ சிலருடைய உபதேசம் மனிதன் விவாகம் செய்யாமல் தனிமையாக இருப்பது நல்லதுங்கன்னா அது எவ்வளோ தவறான உபதேசம். இவர் நல்லது இது அல்லங்கிறாரு. இல்லை திருமணம் செய்யாதது, திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்வது, திருமணம் இல்லை செய்யாமல் விசுவாச வாழ்க்கை வாழ்வது நல்லது அப்படின்னா அவங்க தேவனை காட்டிலும் பெரியவர்களோ அல்ல, இல்லையா? ஆண்டு சொல்ல அது நல்லது அல்ல. ஒரு அலைச்சுன்களேலுயா அவர் அந்த விவாகத்தை குறித்து திருமணத்தை குறித்து அவர் சொல்கிறாரு.
அதை பவுலும் எல்லாம் வந்து வந்து கடைசி விவாகம் யாவருக்குள்ளே கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிட்டார். இப்போ நீங்கள் ஒன்று திமோத்தியும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடிங்கிறார். வெளிப்படையாக சொல்கிறார். மறைச்சி சொல்லி பார்த்தார், யார் கேட்கல, ஓப்பனாக சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். வெளிப்படை என்பது வெளிப்படையாக பேசுகிறார். ஆவியானவர் பிற்காலங்களிலே வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேச செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்படி முதல் உபதேசம் என்னென்னா விவாகம் பண்ணாதிருக்கவும், அப்படி தான் சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறாரு? பிசாசுடைய உபதேசம் என்று சொல்லுகிறார். ஆவியன் மறைச்சு பேசி பார்த்தா முடியல, வெளிப்படையாக பேச பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் வேதத்தில் தான் இருக்கு. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய உபதேசத்தில் இருந்துட்டு நீங்கள் விவாகம் பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணுவது பாவம், அது கனிவீனத்துக்குரியது என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. ஒரு அலேச்சன்களே இல்லையா? ஆனால் வேதம் தெளிவாக சொல்லு. நான் ஒரு காரியத்தை உங்களை புரிய வைக்கிறேன். ஏன் ஆண்டவர் மனுஷனை படித்தார்? ஒரு கொஸ்டின் நமக்கு, மனுஷனை ஏன் சும்மாவாக படித்தார்? அவன் மூலமாக சந்ததிகள் உருவாகணும் தான் ஆண்டவர் படித்தார். இல்லைன்னா மனிதனை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு என்ன நோக்கம்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமியை நிரப்புங்க, பழகி பெருகுங்க. ஒரு அலைய சொல்களே இல்லையா? அவங்க எல்லாம் நீ ஒருத்தல எல்லாரும் என்னை ஆராதிக்கணும் என்பதற்காக தான் திருமண பந்தத்தையே தேவன் ஏற்படுத்துகிறார். அதனால் யோசித்து பாருங்க, ஒரு ஆதாம எவ்வளோ திருமணம் நடக்கலைன்னு இன்னைக்கு நம்ம இப்படி பேச முடியுமா? அப்போ அந்த பிசாசு எவ்வளவுக்கு அளவுக்கு சிலரை வஞ்சிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் குருடனானாலும் முடவனானாலும் ஊனனானாலும் வித்தடிக்கப்பட்டவனு பாளையத்துக்கு புறம்பா தள்ளுன்ட்டார். ஒரு அலையா ஆண்டோடைய வசனம் தெளிவாக இருக்குது. ஆனால் வரம் பெற்றவர்கள் இருக்கலாம், அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதற்கு உபதேசம் தேவையில்லை, அதற்கு ஆலோசனை தேவையில்லை. அது அவர்களுக்குள்ளேயே அந்த தீர்மானங்களை எடுப்பார். இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். இப்போ சிலர் என்ன சொல்கிறேன்னா, விவாகம் செய்து ஊழியம் செய்வது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி விளக்கணுன்னா, இப்போ மதுபானம் அருந்துவது பாவம். சரி, மதுபானத்தை நம்ம அருந்தல, அது விற்பது பாவம் இல்லையா? பாவம். புகைப்பிடிப்பது பாவம். நம்ம அதை வெறுத்துட்ட புகை விற்பது பாவம் இல்லையா? பாவம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, விவாகம் பண்ணுவது பாவம். அது விவாகம் பண்ணி வைக்கலாமா? அது தவறு தானே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக செய்து வைக்கக்கூடாது. சில மருந்து எடுக்க மாட்டேன் நான் சொல்லுவாங்க இல்லையா, டாக்டராக இருக்கக்கூடாது. ஆக இவைகளெல்லாம் அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய உபதேச செவி கொடுத்து ஆண்டுடைய விருப்பத்தை ஜெனரேஷனை சந்ததிகளை உருவாக்க முடியாதபடி இதை விவாகத்தை குறித்து தவறான உபதேசங்களை நாம் பார்க்க முடியும். நல்லே சொல்லலையா? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நல்ல யோசிச்சு பாருங்க. முதல் மனிதனுக்கு நடக்கலைன்னா இன்றைக்கி அவன் சந்ததி தான் நம்மெல்லாம் வரோம். லாமை கூட அந்த ஆதமுடைய 7ஆம் சந்ததியில் தான் நான் வரேன். அப்போ சிலருக்கு வேதம் எவ்வளோ தெளிவாக இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக விவாகம் கனத்துக்குரியது என்பதை
நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க. 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையும் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஒரு அலையலுயா. கண்காணிப்பு என்பது ஊழியர் செய்வதை காண்பிக்கிறது. அதான் நம்ம பார்க்குறோம், யார் வரா போகிறா அப்படிங்கிறத மெய்ப்பனுடைய வேலைன்னு வைத்திடுங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகித உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசையில்லாத இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுள்ளவளாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? இது பவுல் தான் எழுதுறார். ஆக குடும்பத்தை நடத்த தெரியணும். அப்போ குடும்பத்தை நேசிக்கணும். அப்போ தான் சொந்த குடும்பத்தை நேசிக்கிறவன் தான் சபையை என்ன செய்ய முடியுமா? அவன் அதை விசாரித்து சபையை நல்ல கொண்டு போக முடியும். அவன் இருமம் அடைந்து, அப்படி இல்லாதவன் இருமப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினை விழாதபடி அவன் சீசனாக இருக்கக்கூடாதேங்கிறார். சொந்த குடும்பத்தை நடத்தாமல் மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணில் விழாதபடி புறமானவளால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொந்த குடும்பத்தை நடத்துங்கன்னா அப்போ தான் சபையை நடத்தணுங்கிறது தெளிவாக இருக்குது. வெளிப்படையாக நான் சில காரியங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தீராத வயிற்று வலி வந்துச்சு, என்கிட்ட ஜெபம் பண்ண வரீங்க. வயிற்று வலி பற்றி எனக்கு தெரியாது. அப்போ என்னால் பாரமாக ஜெபம் பண்ண முடியாது. அதை உணர்ந்து அந்த வேதனை அறிந்து நான் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணலாம், ஆனால் அதை பாரத்தை அதனுடைய வேதனைகளை அதை நான் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு வேளை அந்த வயிற்று வலி எனக்கு ஏற்கனவே வந்திருந்தால், ஒரு அலைச்சுகளே இல்லையா, இப்போ நீங்கள் வயிற்று வலி கொடுத்து வந்தான்னா அப்போ நான் நினைப்பேன், நான் எவ்வளோ பிரச்சனை இருந்தேன், அப்போ அவங்க எவ்வளோ பாடுபடுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க என்று நான் என்னால் பாரமாக ஜெபம் பண்ண முடியும். சரி, சொல்லுவாங்கள்ல, வயிற்று வலி காரணத்துக்கு தான் வயிற்று வலி பற்றி என்ன செய்யும் தெரியும். இப்போ ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனைன்னு வச்சுடுங்க. அப்போ குடும்பத்துக்குள் வராத ஒரு மனிதனிடத்தில் போயிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்டால் அவர் என்ன ஆலோசனை தர முடியும்? ஏன்னா அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். அவர் குடும்பத்தினுடைய அனுபவம் இல்லாத இடத்துல குடும்பங்களை எப்படி அறிந்து அதை சரி செய்ய முடியாது. ஆக ஒரு குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை வரும்னா குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள், சொந்த குடும்பத்துக்குள்ளாக இருந்த ஊழியர் செய்கிறவர்கள், ஆமாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அந்த தகுந்த ஆலோசனை கொடுக்கும்போது அந்த குடும்பங்கள் மீண்டும் இணைந்து சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அலைச்சுகளேயா. ஆக விவாகம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கனவீனப்படுத்தக்கூடாது. விவாகம் பண்ணது யாவருக்குள்ளே கனமுள்ளதாக இருக்கிறதுங்கிறார். இப்போ சிலர் சொல்லுவாங்க, அப்போஸ்தலர்கள் யாருமே கல்யாணமே கட்டலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை தவிர எல்லாரும் திருமணம் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 9ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5 மற்ற அப்போஸ்தலரும், நல்ல கவனிங்க, இவன் சொல்கிறான் மற்ற அப்போஸ்தலர்
மற்றவங்க இவனை தவிர மற்றவங்க கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல ஒரு மனைவியாக சகோதரை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையாங்கிறார். ஆக மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் திருமணமானவர்கள். இப்போ பேதரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படி மாமியார் சுரமாக இருந்தார் அப்படின்னு ஏசு அந்த வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவளை தொட்டார், கரங்களை பிடித்தார், ஜுரம் நீங்கினது மாமியார் வீட்டில். ஆக மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா திருமணமானவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. சில பரலோகத்தில் அன்னர்களாக்கப்பட்ட அந்த அன்னர்களுக்கு வேறு அர்த்தம் இருக்குது, அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. திருநங்கை திருமங்கைன்றாங்களே அந்த அர்த்தத்தில் நிறைய பிரச்சனை அதில் இருக்குது. அவங்களுக்கு திருமணம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தாயின் வயிற்றில் அன்னலாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே அன்னலாக்கப்பட்டவர்கள். ஆக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்குது. ஒரு அலையா அது தேவனே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இப்போது எபிரியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம், எபிரியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுத்தப்பட இல்லைங்கிறார். இப்போ ஆரோன் திருமணம் ஆகாதவனா? திருமணமானவன். ஒரு சொன்னலையா மோசிக்கு அண்ணன் தான், 3 வயதில் பெரியவன். மிரியாம் தீர்க்கதரிசிக்கு சகோதரன், நல்லா பேசக்கூடியவன். மோசதான் தெக்கு வாங்கிட்டான், நல்லா பேசக்கூடியவன். அப்போ அந்த கனமான ஆரோனை போல அழிக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த கனமான ஒழித்துக்கு வர முடியாதுன்னா ஆரோன் ஒரு குடும்பஸ்தன். சொல்லையா அப்படி பிள்ளைகளுக்கு கூட தவறான ஊழியங்கள் செய்தார்கள் இல்லையா, நம்ம நல்லா தெரியும். ஆக ஆரோன் குடும்பஸ்தன். அப்போ அந்த கனமான ஊழியங்களை செய்யணும். அவர்களைத்தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் விவாகம் செய்து, பரிசுத்த விவாகம் செய்து அல்லது மெய் விவாகம் செய்து ஆண்டுடைய ஊழியத்தை சபையை விசாரிக்கிற கண்காணிப்பாளராக அதை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர்களாக இருப்பார்கள். ஒரு சொன்னலையா நோவாவுடைய பேலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கூட ஜோடு ஜோடாக தான் போகுது. எங்கேயாவது மிருகங்கள் நீங்கள் பார்த்து தனித்தனியாக இருக்குமா? எதை எடுத்தாலும் தனக்கென்று ஒரு ஜோடு இருக்கும். கிளியானாலும் புறாவானாலும் பறவைகளானாலும் மிருகமானாலும். ஆனால் முறை தவறி அதை சிலர் செய்தாலும் அதற்கென்று ஒரு ஜோடி தேவனுடைய கட்டளைக்கு அதை கீழ்ப்படுகிறது. அல்லேயா. ஆக மிருகங்கள் கூட மரங்கள் கூட மரகந்த சேர்க்கை என்று ஆண் மரம் பெண் மரம் என்று கூட அதை கூட தன்னுடைய இணையை தேடி அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பூக்கள் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தவறான உபதேசத்தில் இருந்து, பிசாசுடைய உபதேசத்திலிருந்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கிற கட்டளையிட்டு அநேகரை கட்டாயப்படுத்தி தேவனுடைய சந்ததிகள் உருவாகாதபடி அதை முற்றிலுமாக அழித்து போடுவது தவறான காரியம். ஒரு அலையா. ஆக விவாகம் என்பது ஆரோனை செய்து ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்திற்கு நம்ம அழைக்கப்பட வேண்டும். ஆரோனுக்கு என்பது என்னன்னா பிரகாசம், அவனுக்கு பேர். திருமணமாகி ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியங்கள் பிரகாசமாக இருக்கும். அநேகரை அந்த பிரகாசம் உள்ள தேவனை பார்ப்பதற்கு நடத்துவதற்கு ஆரோனை போல திருமணமானவர்கள் பிரகாசம் உள்ள
உள்ளவளாக அநேகர பிரகாசிக்களாக இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் என்று போட்டு அந்த ஒளிச்சல் தான் வெளிச்சத்தை காண முடியும். இங்கே தான் ஆவியான வெளிப்படையாக சொல்லிட்டாரு, பிசாசின் உபதேசிக்க அவங்க கொடுத்துட்டாங்க, அங்கே வெளிச்சத்தை பார்க்க முடியும். சாத்தானு ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்கிற அனுபவம் இருக்கும் தவிர இந்த ஒரிஜினல் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆரோனை போல அந்த கனமான குடும்பமாக அந்த ஊழியம் செய்யும் போது தான் அந்த ஊழியத்தில் ஒரு பிரகாசம், அந்த ஊழியத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகியிருக்க வேண்டும். இன்னும் அவனை கூட சொல்லும்போது அலங்கார ஒளி பெற்றவன். சில திருமணத்தில் அலங்காரமாக இருக்கும் இல்லையா, அந்த ஊழியங்கள் அவ்வளோ பரிசுத்த அலங்காரமாக ஒளி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. பளபளப்பு அவனுக்கு அர்த்தம். அதே போல் அவன் உறுதியின் கண்மலை ஒளியை கொண்டு வருபவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா. ஒளி என்ன செய்வானா? கொண்டு வருகிறவன். ஆகவே குடும்பமாக நம்ம அந்த ஊழியங்கள் செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய். அப்போ அந்த அளவுக்கு தேவனை அவன் திருமணமாகி மோசே கூட ஊழி செய்தார். அந்த வயது தாண்டியும் தேவனுக்கென்று ஊழியம் செய்தவன் தான் ஆரோன். ஆக ஆரோனை போல குடும்பமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். வரம் பெற்றவளை தவிர குடும்பமாக ஊழியங்களை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் அதே யாத்திரையாகம் 6:23வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆரோன் அமினதாபின் குமாரத்தியாகிய நாகசோனின் சகோதரியுமாகிய எலிசபலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியையும் எலிஜாரையும் இந்துமாரியும் பெற்றான் அப்படின்னு. அவர் குடும்பஸ்தன். கர்த்தருடைய ஊழியங்களை அவன் செய்து வந்தான் என்பதை அவர். ஆகவே அந்த விவாகத்துடைய மேன்மையை நமக்கு நல்லா தெரியும். இப்போ சாலமோனை நீங்கள் பார்த்து பழைய காலங்களில் எத்தனையோ திருமணம் விவாகம் பண்ணினாலும் தேவன் அதை அனுமதிச்சிட்டார். இப்போ லாமாக்கு எடுத்த உடனே 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அப்படியே பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய ஜீவிதத்தில் அப்படி வருது. 2 வேலைக்காரி வராங்க. ஆபிரகாமுக்கு 3 மனைவி. அதே தாவீதுடைய வாய்க்கில் அப்படியெல்லாம் வரத்தான் செய்யுது. சாலமோன் நாட்களில் தான் ரொம்ப 700 + 300ன்னா 1000 மனைவிகளும் மறுமனைவிகளும் மொத்தம். அதெல்லாமல் அவன் வேற போவாப் ஸ்திரீகளோடு அவர் சேர்ந்து தவறு செய்த அனுபவங்கள் நல்லா இருக்கு. இல்லை அந்த நாளில் கத்துறது என்னமோ அனுமதிச்சான. புதிய வீடு காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு மனைவி உடையவனே ஒரு அல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஒரு மனைவி என்றதில் பிரமாணத்தை கொண்டு வந்துட்டேன். சாலமோன் நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சிந்திக்கும் போது விதமாக சிந்தித்தேன். மொத்தம் 1000 பேர் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அந்த நாட்களில் சிலரெல்லாம் 12 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க, 70 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க, 5 பிள்ளைகளும் 6 பிள்ளைகளும் பெற்றிருக்கிறாங்க. சாலமோனை ஒரு வேளை ஒரு மனைவிக்கு 4 பிள்ளைகள் வைத்தா கூட 1000 பேருக்கு 4000 பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. நான் அப்படி யோசித்தேன். ஒரு வேளை இந்த காலமாய் சாலமோன் இருந்தால்
என்ன சொல்கிறேன், அந்த பால்வாடி வகுப்பத்துலேருந்து யூகேஜி, எல்கேஜி, எம்பிபிஎஸ் மட்டும் அவன் காலேஜையே ஒவ்வொன்றா ஒரு பேரை வச்சு நடத்திருக்கலாம். அவ்வளோ பிள்ளைகள் அவனுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அது கர்த்தர் அனுமதித்தான், அந்த ஜெனரேஷனுக்காக அனுமதித்தான். ஆனால் அவன் தவறான பாதையில் தவறான உருவ கொண்டதுனால தான் அவன் எச்சரிக்கப்பட்டு அவன் அதிலிருந்து விழுந்து போனான். கடைசி எழுதிட்டான், வானத்துக்கு மேலே பூமிக்கு மேலே எல்லாமே மாயை என்று சொல்லி முடித்தான். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் வரும்போது ஒரே மனைவி ஒரே புருஷன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய விவாக காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே திருமணத்து குறித்து நம்ம ஓரளவு நமக்கு புரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து கூட மணவாளன், நம்ம மணவாட்டி, அவர் மணவாட்டியை நம்மை கல்யாண பெண்ணாக ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். அப்போ தேவனும் அதை விரும்புகிறார். கடைசி நடக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இது அடுத்த வாரத்தில் கூடுமானவரை நம்ம ஈசாக்கினுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, யாக்கோவுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள் எப்படி நடக்குது, ஆதாம் ஏவாளுக்கு எப்படி திருமணம் நடந்தது, திரியேக தேவன் கலந்து கொண்ட திருமணத்தினுடைய காரியம் என்ன என்று இப்படியெல்லாம் நாம் தியானித்து சத்தியத்தை நாம் அறிய போகிறோம். ஆக இன்று விவாகத்து குறித்து சில சத்தியங்களை அறிந்து கொண்டோம். ஆக ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணம் நடந்தது, யோசேப்புக்கு 30 வயதில் திருமணம் நடந்தது. ஆகவே தேவன் நமக்கு ஏற்ற துணையை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக யாராவது சொல்கிறாங்களே அப்படின்ட்டு விவாகம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய தரிசனங்கள், நமக்குள்ள அந்த வெறுப்பு ஏற்பட தவிர அது பிசாசுடைய உபதேசம் என்பதை அறிந்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த திருமண பந்தத்திற்குள்ளாக நீங்கள் வரும்போது அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாம் இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடினவர்களாக ஆண்டு சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம சோதனை பண்ணிகிட்டே இருங்க. சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஒரு வேளை எனக்கு 40 வயது ஆக போகுது, 40 வயது எனக்கு தாண்டி வருகிறது, அல்லது 30 வயது என்னுடைய பிள்ளைக்கு 35 வயது ஆகிப்போச்சே என்று பாரமாக இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற, நீங்கள் உண்மையான இது விவாக சத்தியத்தை அறிந்து கொண்டார் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அவர் உண்டு பண்ணுவார். அல்லது அந்த வயதுள்ள வாலிப பிள்ளைகள், எங்களோடு படித்தவர்கள், காலேஜ் மேட்டுக்கு எல்லாருக்கும் திருமணம் நடந்தது, எனக்கு அந்த திருமணம் நடக்கலையே, அது பாக்கியம் இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக சார்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஏற்ற துணையை நீங்கள் உண்டு பண்ணுங்க என்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனார். உடைய கண்ணீரை காண்கிறவர், உடைய உள்ளம் உடைந்திருப்பதை கர்த்தர் அறிகிறார். அந்த கண்ணீருக்கு தேவன் உங்களுக்கு பதில் செய்கிற தேவன். அதுக்காக எல்லாம் நன்றி சொல்லி, தவறான திருமணங்கள் அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு திருமணத்தை தேவன் ஏற்படுத்துவார். கல்யாணம் என்பது கவனமாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும், கலாட்டா கல்யாணமாக இருந்துடக்கூடாது. எங்கள் கல்யாணத்தில் ஒரே பிரச்சனை என்று சொல்லாமல் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காரியத்திற்காக எல்லாம் நன்றி சொல்லி அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விவாகத்தை குறித்து சில காரியங்களை பவுல் மூலமாக ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்திருக்கிறேன். அதில் ஏராளமான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அதுக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம்
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரங்களிலும் ஈசாக்கின் விவாகம் என்று முகவரியாக பைபிளில் அதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை தியானிக்க செய்தியாக பேசுவதற்கு நீர் உதவி செய்தீரே, அதற்காக இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவங்களெல்லாம் ஒரு ஏற்ற துணை நீ உண்டு பண்ணி தருவதற்காக ஜெபிக்கிறோம். மழை காலங்களிலும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வேதத்தில் இந்த திருமணத்து குறித்ததான அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆதாமுக்கு எப்படி நடந்தது, ஈசாக்கு எப்படி நடந்தது, யாக்கோப்புக்கு எப்படி நடந்தது, எங்களுக்கு கடைசி ஆட்டுக்குட்டியான கல்யாண காரியம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை தியானிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.